பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பாண்டவர்கள் பணிக்க பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக அஸ்தினாபுரம் வந்து திருதராஷ்டிரனுக்கு எவ்வளவோ உபதேசம் செய்தான். பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், இப்படி ஏன் தன்னுடைய தாயான காந்தாரி வரை துரியோதனனுக்கு பல உபதேசங்களை செய்தனர். ஆனால் கடைசி வரையிலையும் யாருடைய உபதேசத்தையும் மதிக்காத துரியோதனன் பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட்டு விடலாம் என்கின்ற எண்ணத்தை தீட்டினான். ஆனால் அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். எல்லோருக்கும் தெரிந்ததா அப்படின்னா பகவான் பக்தர்களுக்கு மட்டும் பகவானுடைய தரிசனம் கிடைத்தது. ஏன்னா அதர்மத்திற்கே பெயர் போன ராஜாக்கள் துரியோதனனுக்கு உதவி புரிவதற்காக சபையில் வீற்றிருந்தனர். அவர்கள் அத்தனை பேரும் அந்த வெளிச்சத்தை காண முடியாது தங்களுடைய தலையை சாய்த்து கொண்டனர். பகவானே விஸ்வரூப தரிசனம் காண்பித்தாலும் அதை பார்க்கக்கூடிய சக்தி அதர்மவாதிகளுக்கு இல்லை என்பதை பகவான் நிரூபித்தார். இனி இங்கு பொழுது கழிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அந்த விஸ்வரூப தரிசனம் முடிந்தவுடன் பகவான் கிருஷ்ணன் கிளம்ப எத்தனைத்தான் ரதத்தில் ஏறினான். ஒரு பக்கம் விதுரன் கைப்பிடிக்க, மற்றொரு பக்கம் சாத்தகி கைப்பிடிக்க பகவான் கிருஷ்ணன் அடுத்து குந்தையினுடைய வீட்டிற்கு சென்றான். ஏன்னா இவன் அடுத்து உபப்ளாவ நகரத்திற்கு சென்று பாண்டவர்களிடம் கூற வேண்டும் இங்கு என்ன நடந்தது என்பதனை. ஆனால் அதற்கு முன்பு உன்னுடைய மகன்களிடம் நீ ஏதாவது கூற வேண்டி இருக்கிறதா என்று தாய் குந்தியை பார்த்து அவளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் விரும்பி குந்தியை சந்தித்தான். பாருங்க, ஒரு சத்திரிய குலத்தில் இருக்கின்ற ஒரு தாய் எவ்வளவு சத்திரிய தர்மத்தை அறிந்திருக்கிறாள் என்பதை மகாபாரதம் மிக அற்புதமாக படம் பிடித்து காண்பிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, குந்தியிடம் பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார், நான் மட்டும் அல்ல குந்தி, அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே உபதேசம் செய்தும் கூட யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. காரணம், துரியோதனுடைய நாச காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போ உத்தரவு கொடு, நான் உடனே கிளம்ப வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் குந்தியிடம் கேட்க, பெரிய மகன் தர்மராஜன் அவனிடம் போய் சொல், இப்போ தர்மம் பாழாக போய்கொண்டு இருக்கிறது என்பதனை தெளிவாக சொல். ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் தர்மம் தர்மம் என்று ஒரு பக்கமாகவே பார்த்து கொண்டிருக்கிறான் தர்மராஜன். சத்திரிய தர்மம் என்பது போய்கொண்டு இருக்கிறது. அவன் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறான், அதனால் என்ன என்ன தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதை மறந்திருக்கிறான் தர்மராஜன். இது குந்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்த இருந்தார், வேதம் பலவாறு கற்றிருந்தார், ஆனால் அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் கூட தெரிய இல்லை. அப்போ அதனால எவ்வளவு காலங்கள் அந்த வேதத்தை படித்தாலும் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதே போல பாருங்க, சத்திரிய தர்மம் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு. ஒரே பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறான் தர்மராஜன். தர்மம் என்றால் சாதுவாக இருப்பது என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தர்மத்திற்கு மற்றொரு பக்கம் இருக்கிறது. சத்திரிய தர்மம் என்பது நம்மை நம்பி இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு
அவர்களுக்கு எந்தவிதமான தொந்தரவும் ஆகாமல் அவர்களை காப்பது அப்படிங்கிறது சத்திரிய தர்மத்தினுடைய மிக தலையாய கடமை என்பதனை மறந்து விட்டான். ஏன்னா பகவானுடைய தோளிலிருந்து வந்தவன். சத்திரிய தர்மம் நிச்சயமாக பரிபாலனம் செய்தே ஆக வேண்டும். ஏன்னா என்னை நம்பி இருக்கக்கூடிய பிரஜைகளை காக்கும் பொறுப்பு ஒரு ராஜனுக்கு இருக்கிறது. இப்போ முச்சுக்குந்தன் என்கின்ற ராஜன் இருந்தான். சரி, அவன் மிகப்பெரிய வீரன். குபேரன் அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து, சரி நான் உனக்கு நிறைய ராஜ்யத்தை தருகிறேன், நீ அதை பாலனம் செய் என்று முச்சுக்குந்தனுக்கு சொன்ன பொழுது அதை மறுத்தான். ஏன்னா இவ்வளவு வீரத்தை வைத்துக்கொண்டு இலவசமாக குபேரனிடம் அந்த ராஜ்யத்தை வாங்குவதற்கு மனம் ஒப்பவில்லை. ஆனால் மாறாக அவனாகவே படையெடுத்து பகைவர்களை வென்று ஜெயித்து இந்த பூமண்டலத்தையே ஆண்டான் முச்சுக்குந்தன் என்பது கதை. சத்திரிய தர்மம் என்பது யாரோ வென்று அந்த ஆஸ்தியை அனுபவிப்பது. இப்பொழுது துரியோதனன் செய்து கொண்டிருக்கிறானே, பாண்டவர்கள் வென்று எதையெல்லாம் திருதராஷ்டிரனிடம் அர்ப்பணம் செய்தானோ அதை ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிற துரியோதனன் செய்வது சத்திரிய தர்மம் அல்ல என்பதை முச்சுக்குந்தனுடைய நிகழ்ச்சி மூலமாக குந்தி இதையும் என்னுடைய மகனிடம் போய் சொல் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாள். ஏன்னா ஒரு நல்ல ராஜா சரி தர்மத்தின்படி ராஜ்யத்தை ஆண்டால் சரி, இதில் என்னன்னா அதை கேட்டுக்கொண்டு அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளும் அந்த தர்மத்தை பரிபாலனம் செய்தார்களே. ஆனால் பாருங்க, தானாக 25% புண்ணியத்தை அந்த ராஜன் பெறுவான். பிரஜைகள் செய்த அந்த புண்ணியம் கூட ராஜனுக்கு வந்து சேரும். மாறாக ஒருவேளை அந்த ராஜனே தவறானவனாக இருந்தால் அப்ப பிரஜைகளும் தவறானவர்களாக ஆவார்கள். அவர்கள் செய்த பாவமும் நிச்சயமாக அந்த ராஜனை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பாருங்க, தர்மாச்சரணை எந்த ஒரு ராஜன் செய்கிறானோ, தர்மத்தின்படி சிறிதும் பிறழாமல் தன்னுடைய பிரஜைகளை நல்வழியில் யார் ஒருவன் செலுத்துகிறானோ அவன் சாமானிய ராஜன் இல்லை, தேவதைகளுக்கு ஒப்பாக அவன் மதிக்கப்படுகிறான். பாருங்க, அது மட்டுமல்ல, ஒருவேளை தர்மத்தை பரிபாலனம் செய்யாது அதர்ம வழியில் ஒரு ராஜன் தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டால் அவனுக்கு நிச்சயமான நரகம் காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஏன்னா ஒரு ராஜன் ஆள வேண்டும் என்றால் அந்த நாட்டில் நிச்சயமாக தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறு செய்தாலும் அதற்கு உரிய தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கின்ற பயம் இருந்தாலே நிச்சயமாக குற்றங்கள் குறையும். ஏன்னா தண்டனைக்கு பயந்தாவது அந்த குற்றவாளிகள் தன்னுடைய குற்றத்தை குறைத்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, ஜனங்க நிம்மதியாக இருப்பாங்க. குற்றங்கள் எங்கு இல்லையோ ஜனங்க சுதந்திரமாக இருப்பார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் பாருங்க, ஒருவேளை ஏதாவது தவறு செய்தால் அவனுடைய கை அந்த இடத்திலே துண்டாக்கும்படி சட்டம் இருக்க வேண்டும். ஏன்னா எப்படின்னா, காலத்திற்கு தகுந்த மாதிரி சரி நாம் நடந்து கொள்ள பழக வேண்டும். அந்த காலம் என்பது பாருங்க, எல்லாருமே காலத்தின் மேலே பெயரை போட்டு விடுகிறோம். காலம் கெட்டு போச்சு, அதனால் நானும் கெட்டு விட்டேன் அப்படின்னு. யாரால் ராஜனால் காலம் கெடுகிறதா, காலத்தினால் ராஜன் கெடுகிறானா அப்படின்னா இதை நல்லா யோசனை பண்ணால் கெட்ட ராஜர்களால் தான் காலமானது கெட்டு போகிறது. பாருங்க, இதில் 4 விதமான யுகங்கள் இருக்கு. அந்த 4 விதமான யுகங்களையும் சிருஷ்டி செய்பவர்கள், ஆரம்பிப்பவர்கள் யார் அப்படின்னா ராஜர்களே.
இப்போ கிருதயுகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கிருதயுகத்தில் அந்த யுகத்தை சிருஷ்டி செய்பவன் நிச்சயமாக ராஜன். அப்போ அவனுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம் 4 காலில் நிற்பதனால் அவன் மோட்சத்துக்கு தகுதி பெறுகிறான். ஏன்னா அவனுடைய ராஜ்யம் எந்த விதமான அதர்மமும் நடக்காமல் பிரஜைகள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றனர் கிருதயுகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜனும் வித்தியாசப்படுகிறான். அதே போல ஒரு யுகத்திற்கு தகுந்தபடி தர்மங்கள் மாறுகின்றன. அது மட்டுமல்ல, பாருங்க, கெட்ட ராஜர்களும் கலியுகம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அந்த ராஜ்யத்தை கெட்டவர்கள் ஆள்கின்ற ஒரு துர்பாகிய நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, தர்மராஜன் கலியுகத்திலே 36 வருஷம் தர்மத்தின்படி பரிபாலனை செய்தான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கலியுகமாக இருந்தாலும் அதுவே கிருதயுகம் போல இருந்தது. திரேதாயுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி 11,000 வருஷங்கள் என்ன சொல்லுது, ராஜ்ய பரிபாலனம் செய்தான். அது திரேதாயுகமாக இருந்தாலும் அது கிருதயுகமாக இருந்தது. எப்படின்னா, ராஜன் மட்டும் நல்லவனாக இல்லாமல் பிரஜைகள் ஒவ்வொருவரும் தர்மத்தை பரிபாலனம் செய்பவர்களாக இருந்தார்கள். சத்தியம், தர்மம், பொய் பேசாமை, களவு, இது எதுவுமே இல்லாமல் நல்லவர்களே நிறைந்திருந்த ராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த ராஜன் நிச்சயமாக மோட்சத்திற்கு செல்கிறான். ஒருவேளை திரேதா யுகத்தில் ஒரு ராஜன் நல்லபடியாக அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தால் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறான். பாருங்க, கிருத்தயுகமாக இருந்தால் மோக்ஷம் சரி. அதே அடுத்த யுகமாக இருந்தால், அதாவது திரேதாயுகத்தில் ஒரு ராஜன் தர்மத்தின்படி பரிபாலனம் செய்தால் அவனுக்கு ஸ்வர்க்கம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல அடுத்த யுகமாக இருக்கக்கூடிய துவாபர யுகத்தில் அவரவர் செய்த பலனுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா ஸ்வர்க்கம் அல்லது நரகம், இந்த இரண்டில் ஒன்று நிச்சயமாக காத்திருக்கும். ஆனால் கலியுகத்தில் ராஜர்கள் அவ்வளவு நல்லவர்களாக இருப்பதே இல்லை. அப்போ ராஜர்களே நல்லவர்களாக இல்லை என்ற போது அந்த பிரஜைகளிடம் நியாயத்தையும் தர்மத்தையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ ராஜர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று சொல்லவும் வேண்டுமா? பாருங்க, அப்போ இந்த கலியுகத்தில் களி சாமானிய மனிதர்களையெல்லாம் அவன் தொந்தரவு செய்வதே இல்லை. சரி, யார் ஒருவர் மிக பிரபல்யமாக இருக்கிறார்களோ, யார் சொல்லை மக்கள் மதிக்கின்றார்களோ, அப்போ அவனை பிடித்தால் நிச்சயமாக அவனுடைய வார்த்தை தவறானால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைவர்களுமே களியின் மோகத்திற்கு வசப்படுவார்கள் என்று களி என்ன செய்கிறான், சாமானிய மனிதர்களை அடையாமல் யார் ஒருவருடைய வார்த்தைக்கு நல்ல சக்தி இருக்கிறதோ, இல்லை தலைமை பதவியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை களி சேருகிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நடத்தை மாறும் பொழுது அவர்களையே நம்பி அவர்களையே உதாரணமாக தன் வாழ்க்கை தன்னை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் தன்னுடைய நியாயமான வழியில் இருந்து தன்னுடைய தலைவன் எந்த வழியில் நடக்கிறானோ அதர்ம வழியில் நடக்க தொடங்குகின்றனர். இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தலைவனுக்கு மட்டும் நரகம் இல்லை, தலைவனுடைய பேச்சை கேட்ட அந்த பிரஜைகள் ஒவ்வொருவரும் நரகம் காத்திருக்கிறது. இப்படி தர்மம், அந்த தர்மத்தின்படி ராஜ்யம் ஆள்பவர்களுக்கு
மோட்ச ஸ்வர்க்கங்கள் எப்படி காத்திருக்கிறதோ அதே மாதிரி கலியுகத்தில் ராஜன் மற்றும் பிரஜைகளுக்கு நிச்சயமாக நரகம் காத்திருக்கிறது. இப்படி பலவிதமான உபதேசங்களை குந்தி பகவான் கிருஷ்ணனிடம் சொல்லி, இதை போய் தர்மராஜனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு பல உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கிறாள். மேலும் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.